நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா இன்டர்நேஷ்னல் ஃபர்னிச்சர் ஜெயின்னு சொல்கிற ஐக்கியாவில் தான் இருக்கோம். இது டோட்டலாக 400 மேலே ஸ்டோர்ஸ் இருக்குது. நம்ம துபாயில் இருக்க ஒன் ஆஃப் த ஸ்டோர்ஸில் தான் வந்திருக்கோம். ஸோ என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இந்த ஐக்கியா எஃபெக்ட்னா உனக்கு என்ன தெரியுமா? ஸோ நீங்கள் நார்மலாக நிறைய ஃபர்னிஷிங் ஷாப்ஸ் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போனீங்கன்னா எல்லாமே செட்டாக அப்படியே தந்துடுவாங்க. இப்போ ஒரு சோஃபா வாங்குனீங்கன்னா அந்த சோஃபாவை அப்படியே உங்கள் வீட்டில் வச்சுருக்கலாம். இல்லை வேறு ஏதாவது கபோர்ட் வாங்குறீங்க, வார்ட்ரோப் வாங்குறீங்க, எதுனாலுமே அப்படி தருவாங்க. பட் ஐக்கியாவில் ஸ்பெஷாலிட்டியே இந்த ஐக்கியா எஃபெக்ட் தான். என்னதுன்னா எல்லாத்தையுமே தனித்தனியாக பேக் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ நீங்கள் தான் வீட்டில் போய் எல்லாமே ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நீங்களே பண்ணுற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஐக்கியாவுக்கு இதில் என்ன ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட் எல்லாமே அப்படியே தரணும்னு அவசியம் இல்லை. பெரிய பெரிய கண்டெய்னரில் உங்களுக்கு சென்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. குட்டி குட்டி ஸ்டோரேஜ் பாக்ஸஸில் ஈஸியாகவே கொண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் அதோட ப்ராஃபிட். இங்கே இருக்க இன்டீரியர் டிசைன் கவனிச்சிங்களா? இவங்களே ஒரு பேலட்டு வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க ரெடி பண்ணி தருவாங்க. நீங்கள் உங்கள் டேஸ்ட் மட்டும் சொன்னால் போதும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இவங்களே இன்டீரியர் டிசைன் பண்ணி அதுக்கேற்ற ஃபர்னிச்சராக ரெடி பண்ணி அதுக்கேற்ற கோட்டெல்லாம் அவங்களுக்கு தந்து உங்கள் வீட்டுக்கே அவங்க வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் வந்து இவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே எல்லாமே கிடைக்கும். இந்த ஏரியா பார்த்தீங்களா, ரொம்ப பிங்கிஷ் அண்ட் ஒரு பீச் ஷேடில் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே. அதுவும் அந்த கார்னர் சேர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு ஏதோ தனி நேம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐக்கியாக்குன்னே ஒரு நேமிங் ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு. ஸோ அதை பற்றி நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணலாம். இங்கே இருக்கக்கூடிய ஃபர்னிச்சரை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா நம்பர்ஸில் இல்லை, நேம்ஸில் தான் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அதுவும் லொக்கேஷன்ஸோட நேம்ஸ். இப்போ பார்த்தோன்னா நம்மளோட சோஃபா இருக்குது, அதோட காஃபி டேபிள் இருக்குது. அதை வந்து ஸ்வீடனில் இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸை நேமை வச்சு அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் நம்மளோட டைனிங் டேபிள் அண்ட் சேர் அந்த இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா ஃபின்லாண்டில் இருக்க லொக்கேஷனை வச்சு அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இது எதுக்கு வேண்டி இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் நம்பர்ஸாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த நேம்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது இது லொக்கேஷனோட நேம் தானே, அப்போ இந்த ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஐக்கியாவில் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா இங்கே எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் கிடைக்கும். அது இல்லாமல் குவாலிட்டி எல்லாமே சூப்பர் குவாலிட்டி. அசியன் அங்கே போய் உட்காந்துட்டியா? ஆமாம், இங்கே எல்லாம் பிங்க் கலரில் சூப்பராக இருக்குல்ல பேக்ரவுண்ட் எல்லாமே. அதான் சும்மா அப்படி உட்காந்து பார்த்துருவோம் அப்படின்னு. இதில் வெல்வெட் குஷன். அதோட ரேட்டு பாரு. ரேட்டு ஜஸ்ட் 39 dirhams. நிறைய டைப்ஸ் ஆஃப் சேர்ஸ் வச்சுருக்காங்க. அது எல்லாமே நம்மளே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், நம்மளே கலத்தி அசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்களா, ட்ரைபாட் மோடில் ஒரு டைனிங் செய்து வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்கவே. அப்படியே அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம் நமக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த கிச்சன் கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா புஷ் புல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஓப்பன் பண்ணோடனே லைட் வர மாதிரி ஆட்டோமேட்டிக் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளேயே 2 ரேக் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து சாஃப்ட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. லைக்
இது வந்து ஷேட்ஸ் ஆஃப் கேபினெட். அவங்க வந்து எல்லா ஃபினிஷஸ்லையும் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. உள்ள லைட்ஸோட தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா வுட்டன் ஷேட்ஸ் இருக்குது. வுட்டன் டெக்ஸ்சர் வுட்டன் இருக்குது, டெக்ஸ்சர் ரொம்ப சூப்பரா மேட் இருக்கு. ஃபினிஷர் டெக்ஸ்சர் இருக்குது. அதுவும் கிளாஸி இல்லாமல் கூட இருக்கு மேல. இது டார்க் மோடில் உள்ள கிச்சன் ஸ்பேஸ். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கேபினட்ஸும், ரைட் சைடில் வந்து டைனிங் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் ஒர்க் ஸ்டேஷன் ரொம்பவே நம்ம எதிர்பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு ஒர்க் ஸ்டேஷன் தான் இது. ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. இது பார்க்கவே ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. அது இல்லாமல் நம்மளோட புக் ஷெல்ஃபும் அங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்லா இருக்குது. இந்த இந்த சேரும் ரொம்ப எர்கானமிக்ஸாக இருக்குது. இதை பார்க்கவே ரொம்பவே யூனிக்காட்டு ஸ்லீக்காட்டு இருக்குது. நமக்கு உட்காரதுக்கே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ஒர்க் ஸ்டேஷன், இந்த ஒரு டார்க் தீம் தான் இதோட வந்து ரொம்ப அழகான ஒரு தீம். ஃபோட்டோகிராஃப்ஸ், புக் ஷெல்ஃப், அது இல்லாமல் நம்மளோட பிளானர்ஸ், ட்ரைபோர்ட் வைக்கிறதுக்கு, வீடியோ ரெக்கார்டிங் எல்லாருமே நல்லா இருக்குது. ஒரு வீடியோ ரெக்கார்டர் இல்லை கண்டென்ட் கிரியேட்டர் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பேஸ் மாதிரி அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த தீம் எல்லாமே இந்த இங்கே இருக்க இன்டீரியர் டிசைனர் தான் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஒர்க் ஸ்டேஷன் பார்த்துருக்கேன். இது வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காட்டு மேலே வரும், அப்புறம் கீழே போய்க்கிடும். அதுவும் இல்லாமல் நம்ம 4 நம்பர் செட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எந்த ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டில் செட் பண்ணி வச்சுட்டு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் ஆகுது ஆசி? தூங்கலாம். ஷூஸ்லாம் வச்சிருக்கலாம். இது கூட நம்ம வாங்கலாமா? இல்லை அதெல்லாம் வாங்க முடியாது. சும்மா சாம்பிளுக்கு வச்சிருக்காங்க. உடனே எல்லாத்தையும் வாங்க முடியும்னா கடையே வாங்கிடுவியா? மேல இருக்க பேக்ஸ் வாங்கலாமா? மேலே இருக்க பேக்ஸும் கிடையாது. அது சும்மா எப்படி இருக்கும் செட் பண்ணுறதுக்கு தான் அதை வச்சிருக்காங்க. சரியா? ஓகே. நம்ம ஏற்கனவே போட்டிருக்க ஷூ அங்கே வச்சு இப்படி தான் இருக்கும்னு வச்சுட்டு அந்த ஷூ போட்டு போகலாமா? கண்டுபிடிச்சாங்கன்னா உனக்கே தெரியும் எதை வச்சு அடிப்பாங்கன்னு. சரியா? ஓகே. What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? ஹேர் ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு? ஃபர்ஸ்ட் குட்டி ஸ்கூல்ல பெட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குட்டியா இருக்கும். வளர பெட் சைஸ் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் குட்டி டைனிங் டேபிள் பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டா இருக்கு. கிச்சன் செட் உண்மையிலே விளையாடுறதுக்கான ரியல் கிச்சன் செட். கிட்ஸ் சைஸ்லயே வார்ட்ரோப் எல்லாமே கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்காங்க. நாங்கள் இப்போ அப்படியே நடந்துட்டு வந்துட்டு இப்போ ஒரு லொக்கேஷனில் உட்காந்துருக்கோம். ரொம்ப குட்டியான ஸ்பேஸ், நல்ல ஒரு கன்வீனியன்டான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ஒரு ஸ்டுடியோவிலலாம் வந்திருந்தோம்னா அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. அசி உனக்கு எப்படி இருக்குது பார்த்துட்டு? ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப வைப்ரண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஒரு குட்டி சோஃபா தான். ஒரு 3 மெம்பர்ஸ் உட்காரலாம். இன்னொரு குட்டி பர்சன் உட்காரலாம். இங்கே அவ்வளோதான் இடம் இருக்குது. ரொம்ப காம்பாக்டாக இருக்குது. இது டாய் செக்ஷன். ஓகே, இங்கே வந்தாலே ஆசி வந்து ஒரு ஃப்ளஃபி பொம்மையை பிடிச்சிட்டு டைனோசர் ஃப்ளஃபி பொம்மை வாங்குவோம் இந்த வாட்டி. வாங்குவோம். சரியா? இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னாலே மேக்ஸிமம் இவங்களோட லேஅவுட்டில் ஸ்டார்டிங்கில் லிவிங் ரூம்லேருந்து எண்டிங்கில் ரெஸ்டாரண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ எப்படின்னா இதுக்கு இடையில எந்த கேப்புமே இருக்காது. நம்ம அவங்களோட ப்ராடக்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் தான் எக்ஸிட்டு போகவே முடியும். ஸோ ஃபைனலாக நாங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு இப்போது ஃபுட் கோர்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டோம் ஏற்கனவே. ஸோ அது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்கள் நம்பர் வந்து 66. இப்போ தான் 55 ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் டைம் ஆகும் முடியறதுக்கு. வெஜ் சாசேஜ், தென் 2 ஷவர்மா இருக்குது, ஸ்பைசி ஷவர்மா, தென் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இன்னைக்கு ஐக்கியால ஷாப்பிங்லாம் முடிஞ்சு நான் சாப்பிட்டு முடிச்சு கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.